வணக்கம். குழப்பத்தின் மார்க்கெட். நேற்று இதுதான் வந்து தம்ப்நெயில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, இவன் இப்படி தான்பான்றது. உடனே ஞாபகம் வச்சுங்களேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது சும்மா அப்படியே கதை சொல்கிறது கிடையாது, ரைட்? இந்த நாட்டு வைத்தியம் இருக்குது தெரியுமா? நாட்டு வைத்தியத்தில் வந்து இப்படி பல்ஸ் பார்ப்பாங்க. பல்ஸ் பார்த்துட்டு அந்த பல்ஸை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இது வந்து அந்த பர்டிகுலர் நபர் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நாடியை பிடிச்சிட்டு அவர் சொல்கிற விஷயம் கிடையாது, அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். அந்த சொல்லி கொடுக்குற விஷயம் என்னதுன்னு சொன்னால், இது வந்து மோர் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ப்ராபபிலிட்டி தான், சரியா? அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரியா? இப்போ அதில் வந்து எது கரெக்டு, எந்த ப்ராபபிலிட்டிஸ் கரெக்டு, எந்த ப்ராபபிலிட்டிஸ் தப்புன்றது வேறு விஷயம், ரைட்? ஸோ இது வந்து கம்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு சின்னோண்டு விஷயம் எடுத்துக்கலாமே, வாந்தி வருது, வாமிட் வருது, ரைட்? உடனே அதுக்கு வேறு அர்த்தம் நம்ம எடுத்துக்கூடாது. மேபி நம்ம வந்து சாப்பிட்ட ஃபுட்டு சரியில்லாத இருக்கலாம், பட் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னதுன்றது தெரியணும். ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் இப்படி இருக்குது, கேண்டில் பேட்டர்ன்ஸ் இப்படி இருக்குது, ட்ரெண்ட் லைன் இப்படி உடச்சிருக்கு, வால்யூம் இப்படி இருக்குது, மொமெண்டம் இப்படி இருக்குது. இது இல்லாத இது ஒரு சைடு, இது இல்லாத டேட்டாஸ் ஒன்று இருக்குது. இந்த டேட்டாஸ் வந்து ரெண்டு விதமான டேட்டாஸ் இருக்குது. ஒன்று நேஷ்னல் டேட்டா இருக்குது, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் டேட்டா இருக்குது. மூணாவது வந்து நம்ம செக்டார், அந்த பர்டிகுலர் செக்டாருக்கான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ், ரைட்? இவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலைன் பண்ணி அந்த பேசிஸில் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது ப்ரிடிக்ஷன் சொல்கிறதோட ஆன்டிசிபேஷன் சொல்லலாம். இப்படி வந்துச்சுன்னா இது, இப்படி வரலன்னா இப்படி. இதுதான் வந்து வே ஆஃப் ட்ரேடிங். எப்பயுமே வந்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒர்க் ஆகுறதில்ல. மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் இருக்கும். இதான் வந்து பேசிக் மெத்தடாலஜி. அண்ட் நான் அந்த மெத்தடாலஜி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஆற்று மாதிரி, ஆறில் இருக்கிற ரிவரில் வந்து அந்த சூழலுக்கு தந்தாப்பில் தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழல் வராது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டோட ஒட்டி நீங்கள் போகிறீங்க சொன்னால் தப்பிச்சிப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் தட் இஸ் நாட் எ பிளேஸ் டு ஷோ யுவர் ஈகோ. உங்களோட ஈகோவை காட்டுறதுக்கான இடம் கிடையாது. மிக 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 பிரம்மாண்டமானது. இது வந்து காலச்சக்கரத்தில் வந்து பெரிய இது. நீங்கள் இருக்கிறது வந்து இக்னியூடு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இல்லை, மில்லி செகண்ட்ஸ் தான். ஸ்டாக் மார்க்கெட் அதே மாதிரி தான். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 5 லட்சம் கோடி ஆவரேஜ் டேர்ன் ஓவர். உங்கள்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது? ஈவன் பிக்கஸ்ட் எஃப்ஐஐ வந்தால் கூட 10,000 கோடி, ரைட்? 5 லட்சம் கோடி டேர்ன் ஓவர், 10,000 கோடி வந்து பெரிய ட்ரேடர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மார்க்கெட் எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணி தான் போகணும். அதை தாண்டி போகிற, அதை எதிர்த்து போராடுற, அதெல்லாம் வேலைக்காகாத ஒரு சமாச்சாரம். மார்க்கெட் என்ன சொல்லுது? மார்க்கெட் குழப்பத்தில் தான் இருக்குது, டைரக்ஷன்ஸ் இல்லாத இருக்குது. டிசைசிவாக 23,500க்கு மேலே உடச்சி நின்னாதான் மார்க்கெட் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,440, 450, 442 அந்த லெவல் தான் வந்து உங்களுக்கு போச்சு. நான் சொல்கிறது வந்து ஸ்பாட்டு. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 23,475 வரைக்கும் போச்சு. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் 3 டேஸாக வந்து டாப்பிங் டெயில் போயிட்டுருக்கு. காலையில் ஓப்பன் பண்ண வேண்டியது, மேலே போக வேண்டியது, மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் டைரக்ஷனே இல்லாத இருக்குது. டாப்பிங் டெயில் என்னது? ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். அந்த டாப்பிங் டெயிலோட பாட்டம் உடச்சிச்சுன்னு சொன்னால் டவுன் சைடு தான். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். நிறைய விஷயத்த வந்து கவர் பண்ணி போடுறேன். ஏன் இந்த பயம்? நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதுதான் சொல்கிறாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்றது. என்ன பயம்ன்றது கம்ப்ளீட் சார்ட்டை வச்சுக்கிட்டு, நிறைய டேட்டாஸை வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் பண்ணுறேன். பார்க்கலாம். அந்த வீடியோஸ் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிட்டி வரும். ஏன் இந்த புலம்பல்னு? நாளைக்கே உழுவுமா தெரியாது, ரைட்? ஆனால் எப்போ ஆனால் உழுவுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுதான் வந்து காரணம். இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆன லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 170 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு.
அண்ட் மார்க்கெட் இன்னமும் ப்ரீமியமில் தான் இருக்குது, 37 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 107 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, -19 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு நம்ம நிஃப்டி எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து 550 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங், பெரிய லெவலில் ஸ்விங் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மீடியா தான் வந்து மெயினாக வந்து தூக்கிச்சு. மீடியாவில் என்ன, சன் டிவி அதான் வந்து மெயினாக வந்து தூக்குச்சு. எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா வந்து ஓரளவுக்கு டவுனில் இருந்துச்சு. மீடியா, அதுக்கப்புறமா ஃபைனான்ஸு, இதெல்லாமே வந்து தூக்குச்சு. ஃபைனான்ஸ் என்னது, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அது வந்து உங்களுக்கு தூக்கிச்சு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, எல்என்டி ஃபைனான்ஸு, பிஇஎல் இவங்களாம் வந்து தூக்குனாங்க. கெயில் ஆயில் அண்ட் கேஸில் வந்து எடுத்திங்கன்னா கெயில், பெட்ரோநெட்டு, எம்ஜிஎல், ஐஜிஎல், பிபிசிஎல் இவங்களாம் வந்து தூக்குனாங்க. நம்ம ஏற்கனவே வந்து கிராம்ப்டன் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அண்ட் ஓஎஃப்எஸ்எஸ் ஆரக்கல் ஃபைனான்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆரக்கல் ஃபைனான்ஸ் நீ டெக்னாலஜியில் ஆல்மோஸ்ட் 4% அப்பாக இருந்துச்சு. ஐஎக்ஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ஐஎக்ஸ் நேற்று இன்னைக்கு 2 நாளுமே ஏறிச்சு. இன்றைக்கி வந்து 3.3% ஏறி இருக்குது. அண்ட் நேற்று வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவும் வந்து இன்றைக்கி -1.1%, பட் ஸ்டில் இட் இஸ் இன் எ வெரி மேசிவ் அப் ட்ரெண்ட். அம்புஜா சிமெண்ட் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கோம், அல்ட்ராடெக் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கோம், ராம்கோ சிமெண்ட்ஸ் அதுவும் நீங்கள் வந்து யோசிக்கலாம். இன்றைக்கான ஸ்டாக்ஸ் நம்ம வந்து பேசக்கூடிய ஸ்டாக் வந்து ஏபி கேபிட்டல் அரௌண்ட் 235 லெவலில் இருக்குது. அரௌண்ட் 250 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிக விரைவில், நான் வந்து டைம் சொல்ல விரும்பல, பட் மிக விரைவில் வந்து ஏபி கேபிட்டல் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அரௌண்ட் 230 ஆர் 225 அந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மே சைடில் வந்து 15 ரூபா, டவுன் சைடில் வந்து ஒரு 7-8 ரூபா நீங்கள் வந்து டவுன் சைட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நான் வந்து ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த பேஸஸில் நீங்கள் நல்ல ஒரு கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, மே மாதத்தில் வந்து இன்ஃப்ளேஷன், இந்தியாவோட இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஒன்று. கிரவுண்டில் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மெயினாக வந்து காய்கறி விலைகள். அண்ட் கோதுமை விலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆயில், நம்ம சமைக்கிற எண்ணெயும் விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காய்கறி இவென்ச்சுவலி இட் வில் கம் டவுன். காரணம் மழை ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மேபி கொஞ்சம் என்ன சொல்கிறது, மழைனால இந்த தக்காளி உருளைக்கிழங்குலாம் அடி வாங்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அது ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜூன் மாதம் விட்டுறலாம். ஜூலை மாதம் ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி நம்ம பட்ஜெட் வர சமயத்தில் இன்ஃப்ளேஷன்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குன்றது நம்பலாம். பட் என்ன, ஜூலை மாதத்துக்கான டேட்டா வந்து ஜூன் மாதத்துக்கான டேட்டா வந்து ஜூலையில் வரும். அது முடிஞ்சு போன விஷயமா இருக்கும். பட் எனிவே, எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளேஷன்ஸ் குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. தோ இப்போ வந்து எலிவேட்டட் லெவலில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ரோக்ராம் அரவுண்ட் 6:45 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்துருச்சு, அதுவும் குறைஞ்சிருக்கு. அண்ட் குறைஞ்ச உடனே என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் நம்ம மக்கள் இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு, டெஃபினட்டாக வந்து யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை அடுத்த மீட்டிங்கில் வந்து பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ டிஸ்கஷன் லாஸ்ட் 4 நாளாக ஓடிட்டுருக்கு. என்ன டைப் பண்ணுமோ பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நைட்டு 11:30க்கு அந்த டிசிஷன்ஸ் வருது. ஸோ இதை வந்து மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா பேஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வருது. ஏற்கனவே யூஎஸ் மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போயிடுச்சு. கோல்டு வந்து ஒரு $13-14 ப்ளஸ் ஆகிடுச்சு. சில்வர் மேலே ஏறிடுச்சு. க்ரூடு அதெல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறி இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 1% குறைஞ்சிருக்கு. எப்பயுமே வந்து இதெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சுன்னா டாலர் இண்டெக்ஸில் வந்து பணம் ஊறிடுவாங்களே. ஸோ டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ சம்வேர் டப்புன்னு ஒரே ஒரு டேட்டா வந்ததுக்கு வந்து இப்படி குதிச்சிட்ருக்காங்க. பட் ப்ராபப்ளி தெர் இஸ் மச் பிகர் டேஞ்சர் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்ல விரும்பல. ஏற்கனவே நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஏபி கேபிட்டல் பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். கோல்டு சில்வர்லாம் விட்டுருங்க. நேற்று ருப்பி வந்து ஆல் டைம் லோ டச் ஆச்சு. 83.60 லெவலில் டச் ஆச்சு.
இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி 8350 லெவலில் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் 93,000 rupees per kg 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட் போயிட்டுருக்கு. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 7450 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு, சென்னையோட ரேட்டு, ரைட். வேறு எதுவுமே மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாளையிலேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் பண்ணுறேன். ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆகிற டேஞ்சரில் இருக்குன்றது டேட்டாஸும் கொடுக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கலாம், சார்ட்ஸும் கொடுக்கலாம். உலகம் பூரா நம்ம பார்க்கலாம். மிக விரைவில் அந்த ப்ரோக்ராமை வந்து பார்க்குறதுக்கு ரெடி ஆகும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.